நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஷேர் மார்க்கெட்டில் ஸ்டாக்கு அதில் பை பண்ணுறது, இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு பக்கம். அப்படி இல்லாமல் ஃப்யூச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ட்ரேடிங், ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ட்ரேடிங். இந்த ஆப்ஷனில் மார்க்கெட்டு ஏறினாலும் லாபம், இறங்கினாலும் லாபம். பொதுவாக மார்க்கெட் ஏறும்போது தான் லாபம் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற மனநிலை தான் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒன்று. ஆனால் மார்க்கெட்டில் இறங்கினாலும் லாபம் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறத சொல்கிறது தான் நம்மளுடைய இந்த வீடியோ. ஸோ மார்க்கெட் ஏறும்போது லாபம் சம்பாதிக்கிறதுக்கு ஆப்ஷனில் கால் ஆப்ஷன் அப்படின்னு பேர், இறங்கும்போது லாபம் சம்பாதிக்கிறதுக்கு புட் ஆப்ஷன் அப்படின்னு பேர். ஷேர் மார்க்கெட்டில் காலங்காலமாக இருக்கிறவங்களுக்கு எல்லாமே தெரியும். அதில் ஒன்று ஆப்ஷன் ட்ரேடிங்கில் சம்பாதிக்க முடியாது அப்படிங்கிறது ஒன்று. ஒரு விஷயத்தை முழுமையாக கற்றுக்கிட்டு அல்லது முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதை பற்றி பேசுறது தான் அதுக்கு சரி. ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் முழுக்க கால்குலேஷன். யார் எவ்வளோ பணம் போட்டாலும் அதை காட்டி கொடுத்துரும். என்னென்ன ப்ரைஸில் எந்த நேரத்துக்கு எவ்வளோ பணம் அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லிடும். அப்போ நம்மளுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஏறினாலும் லாபம், இறங்கினாலும் அப்படின்னு லாபம்னு சொல்லக்கூடிய இடத்துல அது கண்டுபிடிக்கிறது தான் ரொம்ப கஷ்டமான வேலையாக இருக்குது. ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் முழுமையாக கற்றுக்கிட்டு உள்ளே வராதவங்களுடைய பணம் எல்லாத்தையும் அது வாங்கிடுது, காலி பண்ணிடுது. அதுக்கான பதிவுகள் ஒவ்வொரு வீடியோவில் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். இப்போ நம்மளுக்கு தேவை என்னன்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட்டில் சின்ன டூல்ஸ் வச்சு, அந்த டூல்ஸ் அப்படிங்கிறது இண்டிகேட்டர், அதில் வச்சு நாம் எப்படி லாபம் சம்பாதிக்கிறது அப்படிங்கிறதுக்கான வழிமுறைகளை தான் கொடுத்துருக்குறோம். நீங்கள் இங்கே பார்க்கக்கூடிய இந்த கேண்டில் ரெட் கலர், அதாவது மார்க்கெட் ஒரு நாள் முன்னாடி முடிஞ்ச விலையை விட ஒரு கேப் அப் அப்படின்னு சொல்லி அதிகப்படியான விலைக்கு உயர்ந்து அந்த உயர்ந்த இடத்துலேருந்து அப்படியே தொடர்ந்து இறங்கிக்கிட்டே இருக்குது. மார்க்கெட்டு ஓப்பன் ஆனதுலேருந்து இறங்கிக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த இடத்துல அப்போ அந்த கணத்தில் நீங்கள் மார்க்கெட் இறங்குது அப்படின்னா அதில் புட் ஆப்ஷன் அப்படிங்கிற மெத்தடில் போயிட்டு லாபம் சம்பாதிக்கலாம். இல்லை மறுபடியும் ஏறுது அப்படின்னா கால் ஆப்ஷனில் போய் லாபம் சம்பாதிக்கலாம். பொதுவாக இந்த மாதிரி சூழ்நிலைகள் எல்லா நாளும் நடக்கிறதில்ல. இது 14 ஜூன் 2024 நடந்த ஒரு ட்ரேடிங் சிச்சுவேஷன். இப்போ இதில் கண்டுபிடிச்சி ட்ரேட் பண்ணுறதுக்கு அப்படின்னு வரும்போது என்னென்ன வழிமுறைகள் நம்ம கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த உலகத்தில் யார் என்ன சொன்னாலும் அதை யாரும் நம்ப வேண்டாம். அதை முழுசா தெரிஞ்சுக்கிட்டு அதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பிறகுதான் அதை நம்ம நம்பணும். ஷேர் மார்க்கெட் ஒரு வகையில் ஒரு சூதாட்டம் அப்படிங்கிற மாதிரி அதனுடைய செயல்பாடுகள் இருக்குது.
ஆனால் உண்மையிலேயே அதனுடைய பின்னணி என்ன அப்படின்னு பார்க்கும்போது மல்டி டைம் ஃப்ரேம், கிட்டத்தட்ட ஒரு 15 டைம் ஃப்ரேம் வச்சு ஒவ்வொரு டைம் ஃப்ரேம்லையும் ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு தோணக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணுறாங்க. அதில் இந்த 15 டைம் ஃப்ரேமில் ஒரு டைம் ஃப்ரேம் மார்க்கெட் ஏறுற மாதிரி காட்டும், ஒரு டைம் ஃப்ரேம் மார்க்கெட் இறங்குற மாதிரி காட்டும். இப்படி மார்க்கெட் ஏறுற மாதிரியும் இறங்குற மாதிரியும் காட்டும்போது அவங்களுக்கு தோணுனதை அதில் செய்கிறாங்க. ஆனால் ஒட்டுமொத்தமாக அந்த 15 டைம் ஃப்ரேமும் ஒரே டைரக்ஷனில், அதாவது எல்லாருமே வாங்கும்போது, அந்த 15 டைம் ஃப்ரேமில் உள்ளவங்க வாங்கும்போது நாம் வாங்கினா மார்க்கெட் தொடர்ந்து மேலே போகும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி. இந்த அமைப்பில் கிட்டத்தட்ட மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது ஒரு 50,000 பாயிண்ட் இருக்கக்கூடிய ஒரு பேங்க் நிஃப்டி அடுத்த 30வது நிமிஷத்தில் ஒரு 300 பாயிண்டை இழக்குது. அடுத்து தொடர்ந்து அடுத்த ஒரு 30வது நிமிஷத்தில் அதை விட அதிகப்படியான விலைக்கெல்லாம் போயிடுது. அதாவது 50,000க்கும் மேலே போகுது. அப்போ ஒரு மணி நேரத்தில் ஷேர் மார்க்கெட்டில் சகல நுணுக்கங்களும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா உங்களுடைய ப்ராஃபிட் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இனி வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோவிலையும் இது புதியவர்களுக்கானது அப்படிங்கிற ஒரு தலைப்பை தாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். காரணம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒவ்வொரு மனுஷங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்குது. அந்த பயம் அவங்கள செயல்பட விடாமல் தடுக்குது. எந்த ஒரு விஷயத்தையும் புதுசாக வர்றவங்களுக்கு தான், கற்றுக்கணும் ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் உண்மையான சிச்சுவேஷன் சொல்லும்போது ஒயிட் போர்டில் எழுதுகிற மாதிரி மனசில் ஆழமாக பதியும். அதே மாதிரி எல்லார் மனசில் ஆழமாக பதிய வைக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஷேர் மார்க்கெட் ஒரு பெண்டுலம் வேவ் அப்படிங்கிறத மனசில் ஆழமாக பதிய வைக்கணும். உண்மையிலேயே அதில் ஜெயிக்க முடியாது, ஆப்ஷன் ட்ரேடிங்கில் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற மனநிலை இருக்கிறவங்கள மாற்றுறதுக்கான வீடியோ இது கிடையாது. ஷேர் மார்க்கெட்டில் சம்பாதிக்கணும் அப்படின்னு வரணும் அப்படின்னா அதுக்கு ஏகப்பட்ட விதிமுறைகள் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அதே நேரத்தில் ஒரே ஒரு விதிமுறை மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும், அந்த விதிமுறை நடைமுறைக்கு வரும்போது மட்டும் ட்ரேடிங் செய்தால் போதும் அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த வீடியோ. அதனால் இந்த வீடியோ பழைய நபர்களுக்கு அல்ல, புதியவர்களுக்கு மட்டும். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம்.